நவீன சமையலறைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்ட ஒட்டாத சமையல் பாத்திரங்கள் உண்மையில் ஒரு மெதுவான நஞ்சாக மாறி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்து அப்போலோ மருத்துவமனையின் சங்கீதா ரெட்டி தனது எக்ஸ் தளத்தில் விரிவான விழிப்புணர்வு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவரது பதிவில், உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் ஒருபோதும் பிளாஸ்டிக்கை உணவாக பரிமாற மாட்டீர்கள். ஆனால் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஏற்படும் ஒரு சிறிய கீறல் நாம் சமைக்கும் உணவில் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துகள்களை கலக்கிறது. இந்த துகள்களில் PFAS உள்ளனர். இவை மனித உடலில் நுழைந்தால் ஒருபோதும் சிதைவடையாது. அதனால்தான் இவை ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த ரசாயனங்கள் இரத்த ஓட்டத்தில் கலப்பதன் மூலம் தீவிரமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சிறுநீரகம் மற்றும் இரைப்பை புற்றுநோய்களுடன் இவை தொடர்பு படுத்தப்படுகின்றனர். உடலில் ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்துகிறது. இனப்பெருக்க மண்டலத்தை பாதித்து மலட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கிறது. 2022ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி, டெஃப்லான் பூசப்பட்ட பாத்திரத்தில் ஏற்படும் ஒரு சிறிய கீறல் 9000க்கும் மேற்பட்ட நுண்ணிய துகள்களை வெளியேற்றுகிறது. இதுவே மிகவும் தேய்ந்த பாத்திரமாக இருந்தால் அந்த எண்ணிக்கை பல மில்லியன்களை தாண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். முன்பு PFOA என்ற அமிலம் பயன்படுத்தப்பட்டது. 2013க்கு பிறகு புதிய வகை PFAS பயன்படுத்தப்பட்டாலும் அவையும் அதே போன்ற உடல்நல கவலைகளை ஏற்படுத்துகின்றனர். ஆரோக்கியம் மருத்துவமனைகளில் மட்டும் உருவாவதில்லை, அது ஒவ்வொரு நாளும் வீட்டில் நாம் எடுக்கும் முடிவுகளின் மூலம் செதுக்கப்படுகிறது என்று கூறும் சங்கீதா ரெட்டி பின்வரும் மாற்றங்களை பரிந்துரைக்கிறார். நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு பதிலாக துருப்பிடிக்காத எஃகு அல்லது பாரம்பரிய வார்ப்பிரும்பு பாத்திரங்களுக்கு மாறுவது பாதுகாப்பானது. நோய் வந்த பின் குணப்படுத்துவதை விட சமையல் முறையை மாற்றுவது ஒரு சக்தி வாய்ந்த ஆரோக்கிய முடிவாகும். இதை நம்மை பாதிக்குமா என்பது கேள்வியல்ல, நாம் எதை மாற்ற தேர்ந்தெடுப்போம் என்பதே கேள்வி என்று அழைப்புடன் அவர் தனது விழிப்புணர்வை நிறைவு செய்துள்ளார்.